இப்போ உனக்கு கம்பெனியில திவாலா கூட ஆகலாம், ஆனா நீங்க பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் மட்டும் கொடுக்கலாம். அது கூட எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். தெருவில் போறது, இப்போ நாங்க இங்க ஒரு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சா we can use it. என் கையில இருந்தா இது என்னோட பணம். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டு அப்படிதான். இப்போ நீங்க யாராவது அப்படி வெளியில போறது எங்கேயாவது கீழே ஒரு எலக்ட்ரல் பாண்டு கிடைச்சதான்னு வச்சுக்கோங்க, அது உங்க பணம் தான். ஏதோ யோசிக்காம பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப கிளவரா திட்டமிட்டு எல்லாமே ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய கான்ஸ்பிரசியே நம்ம சொல்லலாம். சட்டத்துல நம்ம எல்லாருமே கூடி ஒரு குற்றம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு பேரு கான்ஸ்பிரசி. இது நிஜமாவே இட் சீம்ஸ் டு பி a legislative conspiracy to legitimize corruption. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. பொதுவா நம்ம ஊழல்னாலே என்ன நினைப்போம்? சட்டம் இருக்கு, சட்டத்தோட ப்ரொவிஷன்ஸ் மீறி பண்றதுதான் ஊழல். நம்ம நாட்டுல திருடக்கூடாது, அது மீறி திருடினா அது ஊழல். இல்லைன்னா ஏதோ ஒரு சட்டப்படி ஒண்ணு பண்ணணும், பண்ணலைன்னா ஊழல். ஆனா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எப்படின்னாக்கா சட்டமே ஒரு ஊழலா மாறிருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். ஒரே ஒரு வழியில சொல்லணும்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்கேம். இந்த ஸ்கேம் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு இது எப்படின்னாக்கா ஒரு அழகான ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய இது தொடர்ந்து ஒரு இந்த ஸ்கீம் மட்டும் இல்லை, இதுக்கு ரிலேட்டடா செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் டு ஃபெசிலிட்டேட் அ ஸ்கேம். ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்தோட யூசிங் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் அண்ட் த சாங்டிட்டி ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ் டு லெஜிட்டிமைஸ் கரப்ஷன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் த மோஸ்ட் ஹாரிஃபையிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் எலக்ட்ரல் பாண்ட். இப்போ என்னென்ன ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ வாட் இஸ் த ஓவரால் அமெண்ட்மெண்ட்ஸ் தட் வே brought in. 2017 ஃபைனான்ஸ் ஆக்ட் மூலமா இது ஒரு 4 சட்டங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் த மெத்தட் ஆஃப் பிரிங்கிங் இட் they brought it in by way of a மணி பில். அந்த மணி பில் பாயிண்ட் இன்னும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி பெண்டிங்கா இருக்கு. அது இந்த தீர்ப்புல அதுக்குள்ள போகல. பட் whether such significant amendments can be brought in by way of a money bill is a very big question which is there before us and which is a real threat to our democracy. Because money bill ಅನ್ನೋದು ஒரு சாதாரணமா நம்ம வரவு செலவுகள் நமக்கு பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் பாஸ் பண்றதுக்கு தான் மணி பில். ஜஸ்ட் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அப்ரூவ்ட், தேர் இஸ் நோ டிபேட், நத்திங். ஸோ பட் டியூரிங் த இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மணி பில் துவாரா நிறைய இந்த மாதிரி ஃபார் சேஞ்சிங் லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனிவே அதோட சேலஞ்ச் இஸ் ஸ்டில் பெண்டிங். ஸோ ஐ வில் நாட் கோ இன் டு தட். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வர நேரத்தில் 2017 ஃபைனான்ஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம பேரலா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இஸ் த ஸ்டாட்யூட் அண்டர் விச் நம்ம எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட். ஸோ நம்மளுக்கு எல்லாமே இப்போ சிம்பிள்ஸ் இஷ்யூ பண்றது, ஒரு எலெக்ஷன் கமிஷனரோட பவர்ஸ் என்ன, நம்ம எப்படி டீலிமிட்டேஷன், ஆல் த ப்ரொசீஜர்ஸ், நம்ம எப்படி கேண்டிடேட்ஸ் நாமினேஷன்ஸ் கொடுக்கணும், ஆல் தீஸ் கேம்பெயினிங் டேட்ஸ், போலிங் பூத், போலிங் ஏஜென்ட்ஸ், தி என்டையர் எலக்ட்ரல் ப்ராசஸ் and the method in which the political parties எப்படி செயல்படணும், இது எல்லாமே representation of people's act தான் is the main statute. So அதுல there is a very important provision with regard to political parties. In the context I am just talking, one is the declaration of donations which have been received by political parties. அது என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த சட்டத்துல இருக்கு. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா உங்களுக்கு 20,000க்கு மேல ஏதாவது ஒரு டொனேஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்கியிருக்காங்கன்னாக்கா அது ஃபர்ஸ்ட் அந்த வருஷம் அவங்களோட ஃபைனான்சியல் ரிட்டர்ன்ஸ்ல தே மஸ்ட் டிஸ்க்ளோஸ் யார் கொடுத்தாங்க, எந்த நபர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பேரு, பேன் நம்பர், அட்ரஸ்,
அது எந்த முறையில் வந்திருக்கு, கேஷா வந்திருக்கா, செக்கா வந்திருக்கா, டிடியா வந்திருக்கா, எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபரா வந்திருக்கா, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல ஃபைல் பண்ணணும். அது மட்டும் போராது, அந்த ஃபைல் பண்ண ரிப்போர்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ் எலெக்ஷன் கமிஷனோடையும் பதிவு செய்யணும். இது ரெண்டு செஞ்சாதான், so இது what is the benefit that the political party is getting? In the donations will not be treated as the income of the party. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், we are all paying income tax. எந்த ஒரு இன்கம்மா இருந்தாலும் நம்ம அதுக்கு மேல வரி கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட்ஸ் தேவை. ஸோ அது இன் ரெகக்னிஷன் ஆஃப் தட் they said நீங்க வேணுங்கிற பணம் வாங்கிக்கோங்க, ஆனா யூ மஸ்ட் மேக் அ கம்ப்ளீட் டிஸ்க்ளோஷர். நீங்க இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி ரிட்டர்ன்ஸ் போட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணா அப்போ உங்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸெம்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2017 அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னாக்கா, நீங்க கேஷா கொண்டு வந்தது இது எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ நீங்க ஒரு 2000 ரூபாய் கேஷா வாங்குறீங்க, செக்கா வாங்குறீங்க, அதெல்லாம் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அவங்களோட பேரு, பேன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். ஆனா எலக்டரல் பாண்ட்ஸ் மூலமா வந்தது டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி நீங்க, that means they are getting the tax relief, but that information need not be given. இதுல என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி எதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றாங்கன்னது ஒரு காரணம் அதுல சொல்றாங்க. எதனாலன்னா, இது டொனேஷனா இன்கம்மா எப்படி முடிவு பண்ணுவாங்க ஒரு அசஸிங் ஆஃபீஸர்? இப்போ நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா எல்லாமே ஒரு ஸ்க்ரூட்டினி இருக்கும் இல்லையா? ஸ்க்ரூட்டினியில இன்ஃபர்மேஷன் இருந்தாதானே அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியும். இது டொனேஷனா இல்லைன்னா இஸ் இட் டாக்ஸபிள் இன்கம்மான்னு அதை பத்தி ஒரு விவரமும் நீ ஃபைல் பண்ண தேவை இல்லைன்னா how will an assessing officer assess whether the return is something which is exempt from tax or not? ஸோ இது ஒரு பெரிய கேள்வி. பட் ஆனாலும் அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. சைமல்டேனியஸா என்ன சொல்லியிருக்காங்க, கம்பெனிஸ் ஆக்டுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் மோஸ்ட் டொனேஷன்ஸ் ஒன்னும் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்றவங்க நம்ம ஹுண்டியல்ல போடுறதோ தெரிஞ்ச we may donate, but there are also large corporate donations. இப்போ கார்பரேட் டொனேஷன்ஸ் கொடுக்கறச்சு கம்பெனிஸ் ஆக்ட்ல சில லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்ப இருக்கிற சட்டம், ஐ மீன் பிஃபோர் த 2017 அமெண்ட்மெண்ட் முன்னாடி it was 5% limit, now it is 7.5%. 7.5% of the net profit of the average of the previous 3 financial years. இதுதான் நீங்க மேக்ஸிமம் டொனேஷன் தட் யூ கேன் கிவ் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த டொனேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் அகைன் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தே மஸ்ட் அகைன் டிஸ்க்ளோஸ் எந்த பார்ட்டிக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டீடைல்ஸ் P&L அக்கௌண்ட்ல இருக்கணும். தென் தே ஆர் ஆல்சோ என்டைட்டில் டு சம் டாக்ஸ் பெனிஃபிட். இப்போ இந்த amendment 2017 Finance Actல they brought an amendment to the Companies Act saying that இதே பணம் செக்கா வாங்கினா anyway neft any electronic transfer இது எல்லாமே வெளிப்படையா it is transparent, we know when it is going through the banking system. ஆனா electoral bonds இருந்தா நீங்க P&Lல நீங்க டிஸ்க்ளோஸே பண்ண வேண்டாம். நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஒட்டு மொத்தமா நாங்க இவ்வளோ ஒரு 1000 கோடி கொடுத்துருக்கோம், 100 கோடி கொடுத்துருக்கோம் சும்மா லம்சமா சொன்னா போறோம், நீங்க ஒரு டீட்டெயிலும் கொடுக்க தேவையில்லை சொல்லி அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு, இந்த 7.5% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீவியஸ் 3 ஃபைனான்சியல் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு கேப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேணாலும் நீங்க டொனேஷன் கொடுக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ லிமிட், அன்லிமிட்டெட் டொனேஷன்ஸ் இஸ் வாட் ஹாஸ் பீன் brought in. அடுத்தது இதுல என்ன சொல்லிருக்காங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸ் பொதுவா கொடுக்கக்கூடாது, ஃபாரின் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடாது. I mean political parties cannot get donations from these two categories, and they cannot, if you are saying 75% of the net profit of the last average 3 years and சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி cannot donate to a political party, அதுதான் அர்த்தம். All these restrictions have been removed under the 2017 Act. ஸோ உனக்கு கம்பெனியில திவாலா கூட ஆகலாம், ஆனா நீங்க பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் மட்டும் கொடுக்கலாம், அது கூட எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ we have seen நடைமுறையில் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட டர்ன் ஓவர் விட டொனேஷன்ஸ் ஆர் some several times more. That is what we have noticed. So this is an amendment brought in by the 2017 Finance Act.
இது தவிர இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது இன்கம் ஃப்ரம் வாலண்டரி டொனேஷன் தான் முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இதெல்லாம் பண்ணணும். எதனால யூ கேன் கெட் டாக்ஸ் ரிலீஃப். ஸோ இதுக்கும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பார்ட்டி ஷுட் மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் த டீடைல்ஸ். இதுவும் இந்த 10,000 rupeesக்கு மேல இருக்கிற எல்லா டொனேஷன்ஸும் நீங்க செக் மூலமாவோ டிடி மூலமாவோ தான் வாங்கணும். ஆனா ஆஸ் யூஸ்வல் இஃப் இட் இஸ் எலக்ட்ரல் பாண்ட் நீங்க எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அவ்வளவுதான். நீங்க பணம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போறோம். வேற எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்க மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் விட இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் இஸ் டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செக்ஷன் 31 படி இப்போ நம்ம ஊர்ல கரன்சி எல்லாம் இஷ்யூ பண்றோம் இல்லையா, ஆல் த மணி இஸ் ஒன்லி given by the Reserve Bank. They are the ones who are the guarantees of the money. It is a bearer. நம்ம 2000 ரூபாய் நோட்டு கொடுக்குறோம்னா அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, உன் கைக்கு எப்படி வந்திருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெருவில் போறச்சு. இப்போ நாங்க இங்க ஒரு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சா we can use it. என் கையில இருந்தா இது என்னோட பணம். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டு அப்படிதான். இப்போ நீங்க யாராவது அப்படி வெளியில போறச்சு எங்கேயாவது கீழே ஒரு எலக்ட்ரல் பாண்டு கிடைச்சதான்னு வச்சுக்கோங்க, அது உங்க பணம் தான். அதோட வேல்யூ அப்படிதான். இப்போ செக்குன்னா செக் யார் இஷ்யூ பண்ணாங்க, யார் பேர்ல இருக்கு, வேற செக்கா இருக்கலாம், ஆனாலும் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் because the person who is issuing the check you know, and you know in whose favor the check is issued. Though you may have bearer checks, that is different. But these electoral bonds are something in the nature of like a currency. அது இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கரன்சி இஷ்யூ பண்ணக்கூடிய பவர் ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் இருந்தது. ஆனா இந்த 2017 ஃபைனான்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, எனி அதர் ஷெட்யூல்டு பேங்க் விச் இஸ் authorized by the central government and சொல்லி ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸோ நீங்க பார்த்து எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வர்றதுக்கு அழகா எங்கெங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே மாத்திட்டு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ யோசிக்காம பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப கிளவரா திட்டமிட்டு எல்லாமே ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய கான்ஸ்பிரசியே நம்ம சொல்லலாம். சட்டத்துல நம்ம எல்லாருமே கூடி ஒரு குற்றம் பண்ணணும் சொன்னா அதுக்கு பேரு கான்ஸ்பிரசி. இது நிஜமாவே இட் சீம்ஸ் டு பி a legislative conspiracy to legitimize corruption. That is how it appears, and this is what I mean the Supreme Court judgment படிக்க படிக்க நம்மளுக்கு இன்னும் விவரமா அது தெரியும். இப்போ இதுல one more thing we must be very proud that at that time the RBI governor and the election commission ரெண்டு பேருமே இந்த electoral bonds ரொம்ப சிவியரா அப்போஸ் பண்ணாங்க. ஆர்பிஐ கவர்னரே எழுதுறாரு, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்பிஐயோட லெஜிட்டிமசியே நீங்க மக்கள் முன்னாடி ஆர்பிஐ மேல ஒரு ட்ரஸ்டே இல்லாம போயிடும் மக்களுக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க வேணும்னா அந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பவர் எங்களுக்கே கொடுங்க, நாங்க ரெகுலேட் பண்றோம் சொல்லியே சொல்றாங்க. அப்புறமா இன்ஃபேக்ட் ஆர்பிஐ வெரி கிளியர்லி சேஸ் it will enable money laundering. உங்க ஆப்ஜெக்ட் நல்லதா கூட இருக்கலாம், பட் இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால ஆக்சுவலா you are facilitating money laundering. In so many words the governor has sent in writing their objections to the finance commission, and they said the scheme is inherently it is scope for misuse in the scheme சொல்லி சொல்றாங்க. இப்போ the main thing அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு justification for the government ரெண்டு சொல்றாங்க. ஒன்னு கருப்பு பணம், இன்னொன்னு anonymity. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன்ஸ் வாங்குறாங்க, யார் என்ன டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது. அப்பதான் அவங்க they feel safe. இப்போ நாளைக்கு இல்லைன்னா எந்த ஒரு ரூலிங் கட்சி may come and take revenge. சப்போசிங் நீங்க ஆப்போசிஷன் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதனால anonymity of the donor is very important. அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ரெண்டாவது they say that பிளாக் மணி தான் பாலிடிக்ஸ்ல விளையாடுறது, இந்த பிளாக் மணி கர்டெயில் பண்றதுக்கு இதுதான் வழி. இதுக்கும் ஆர்பிஐ கவர்னர் என்ன சொன்னாருனாக்கா, இது ஆக்சுவலா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா நீங்க நிறைய கருப்பு பணம் பேங்கிங் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, அது எல்லாமே வில் கெட் அன்டன் வித் எலக்டரல் பாண்ட்ஸ். பிளாக் மணி வில் கம் பேக் இன் அ வெரி பிக் வே த்ரூ மணி லாண்டரிங் சொல்லி கவர்னரே எழுத்து மூலமா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எழுதியிருக்காங்க. இன்னும் கூட அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஐடென்டிட்டி பத்தி சொல்றீங்க, இந்த பேரர் பாண்டு
அனானிமிட்டி இருக்கணும்னு சொல்லி. இந்த அனானிமிட்டி நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? பிகாஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க கேவைசி ஃபுல்லா ஃபில் பண்ணி தான் ஒரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கணும். ஸோ இந்த அனானிமிட்டி அன்னது இன்னொன்னும் யூ ஆர் ஆக்சுவலி கிரியேட்டிங் அண்ட் ஒபேக்னஸ் அபவுட் த டிரான்ஸ்ஃபரர். பிகாஸ் நான் போய் கேவைசி ஃபில் பண்ணி ஒரு 1 crore பாண்ட் வாங்கலாம். அது நான் எடுத்துட்டு ஐ கேன் கிவ் இட் டு ஜெயராம். Jairam can give it to Charu. Charu can give it to Somnath. All these transactions will not be part of the traceability irkadu. So this will create black money. So தயவு செய்து இது பண்ணாதீங்க. வேணும்னா நீங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கட்டாயம் கொண்டு வரணும்னா நீங்க இது ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மா கொண்டு வாங்க. டிமேட் இப்போ எப்படி ஷேர்ஸ் எல்லாம் நீங்க டிமேட் பண்ணி பண்றீங்களோ இதுவும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அனானிமிட்டி தானே வேணும். ரிசர்வ் பேங்க் will maintain it. நீங்க all transactions you remit the money to reserve bank. Reserve bank will issue an electoral bond. That electoral bond somebody wants to transfer it, they can do it through the reserve bank. You can keep changing multiple times. இந்த information reserve bank க்கு மட்டும் தான் இருக்கும். டோனர் கையிலும் போறாது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்க கொடுக்க மாட்டோம். ஸோ உங்களோட நோக்கம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த டோனர் மெயின்டைன் பண்ணணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட அந்த விவரம் போகக்கூடாது அன்னது கூட can be addressed effectively and சொல்லி அவர் ரொம்ப I think there's a detailed correspondence. ரொம்ப almost you can say கெஞ்சி கேட்கிறாரு. சரி நாங்க கொடுக்குறோம், நாங்க நீங்க சொல்றதெல்லாம் நாங்க அட்ரஸ் பண்றோம், ஆனா இல்ல உனக்கு புரியவே இல்லைன்னு சொல்றாங்க ஆர்பிஐ கவர்னருக்கு. எங்களோட நோக்கமே உங்களுக்கு புரியல, நாங்க பிளாக் மணியும் இதுவும் அவர் தான் சொல்றாரு, the head of the RBI, that it will facilitate black money, it will facilitate money laundering, there is no anonymous எல்லாம் சொல்ற பிறகு உனக்கு எதுவுமே புரியலப்பா, நாங்க சொல்றது செய் அது சொல்லிதான் கடைசியில they say we have taken a decision, now you implement it. So after concluding all this, they strike down all the amendments. The amendment to the Representation of People's Act, the amendments to the Companies Act, the amendment, of course only the, I don't think they struck down the Reserve Bank of India, but they have struck down also the income tax. எல்லாமே they have struck. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.